அன்றைய நாள் பிரியாவின் கணவரான முரளி அதிகாலையிலே வேலைக்கு சென்றிருந்தான். திருமணம் முடிந்து 2 மாதங்களான நிலையில் மிகவும் தாமதமாக எழுந்திருந்தாள் பிரியா. திருமணம் ஆகும் முன்பே முரளியின் குடும்பத்தின் நிபந்தனைக்கு ஏற்ப செய்து வந்த வேலையும் விட்டிருந்தாள் அவள். அதனால் நல்ல தூக்கம் போட்டுவிட்டு சோம்பல் முறித்து கொண்டு எழுந்த பிரியா பல் திட்டுவதற்காக குளியலுக்குள் நுழைந்து கொண்டாள். பல் துருகையில் பற்பசையிட்டு வாய்க்குள் வைத்தபோதுதான் வயிறு குமட்டி கொண்டு வருவதை அவள் உணர்ந்தாள். அதனால் உடனடியாக வந்த வாந்தியையும் அங்கே எடுத்தாள். சில நிமிடங்கள் நீடித்த வாந்தி எடுத்தவள் நிமிர்ந்து எதிரே தெரிந்த கண்ணாடியில் தனது முகத்தை பார்த்து புன்னகைத்து கொண்டாள். கணவனின் எதிர்பார்ப்பை விரைவில் பூர்த்தி செய்துவிட வேண்டும் என்று இரவினிடம் வேண்டுகொண்டவாறே கணவனுடன் கலந்தார் பிரியா. அவனின் எதிர்பார்ப்பை இன்று பூர்த்தி செய்துவிட்டதை எண்ணி புன்னகைத்தவரை முகத்தை கழுவிக்கொண்ட பிரியா சோஃபாவில் வந்து அமர்ந்தாள். தனி குடித்தனம் வந்திருந்தபடியால் அவளின் வீட்டில் யாரும் இருக்கவில்லை. மாமியார் வீட்டு பக்கத்தில் என்றாலும் அடுத்த தெரு வரைக்கும் போக வேண்டி இருந்தது. முதலில் முரளிக்கு இந்த விஷயத்தை சொன்னால் அவன் மிகவும் மகிழ்ந்து போவான் என எண்ணிய பிரியா அவனின் அலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள். அழைப்பு சென்றவுடனே அவளின் அழைப்பை துண்டித்து விட்டான் முரளி. அதனால் மறுபடியும் அவள் அழைத்து பார்த்தபோது மறுபடியும் துண்டித்து விட்டதை உணர்ந்தாள் பிரியா. ஏதோ மீட்டிங்கில் இருக்கிறார் போல, அதான் கட் பண்ணுகிறார் என எண்ணி கொண்ட பிரியா சலித்து கொண்டபடியே மெத்தையில் சாய்ந்து படுத்தாள். அம்மாவுக்கு சொல்வோமா அல்லது மாமியாருக்கு சொல்வோமா என தோன்றிய எண்ணங்களை கட்டுப்படுத்தி கொண்ட பிரியா முரளிக்கு சொன்ன பின்னர் தான் எல்லோருக்கும் சொல்வது என முடிவெடுத்து கொண்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்த தொடங்கினாள். காலையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த முரளியை ஓரிடத்தில் வைத்து மறைத்த சசி அவனோட பேசத் தொடங்கினான். ஹலோ பிரதர், நான் சசி, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், பேசலாமா? திடீரென ஒருவன் தன் வண்டியை நிறுத்தி பேச வேண்டும் என கேட்டபோது அதிர்ச்சி அடைந்த முரளி அவன் என்னதான் பேசுகிறான் என்பதை அறிய விரும்பினான். சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? அது நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லாமல் என்னால் இருக்க முடியல, அதான். சீக்கிரமாக சொல்லுங்க, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு. சரி சொல்கிறேன். என்னண்டா, முதல்ல உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள். ஆனால் உங்களை திருமணம் செய்த பிரியாவும் நானும் உயிருக்கு உயிராக நேசித்தோம். ஆனால் அவள் என்னை ஏமாற்றி விட்டு உங்களை கல்யாணம் செஞ்சுட்டா. அது சரியா? என் கூட வாழ வேண்டியவளே, நீங்கள் கல்யாணம் செஞ்சது நியாயமா? கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை என் கூட ஒன்றா ஊர் சுற்றினாள். அவள் வயிற்றில் பிள்ளை வளர்ந்தா கூட அது என் பிள்ளை தான், உங்கள் பிள்ளை இல்லை. தயவு செஞ்சு அவளை என் கூட வாழ அனுப்பிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அதை மட்டும் செஞ்சிடுங்க. சசி பற்ற வைத்த நெருப்பு சரசரவென்ற முரளியின் உடலில் பற்றி எரிய தொடங்கியிருந்தது. சசி திரும்ப திரும்ப கெஞ்சி கொண்டிருக்க உடைந்து போன மனதோடு அலுவலகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான் முரளி. அலுவலகத்துள் நுழைந்த முரளியால் வேலையில் கவனத்தை செலுத்த முடியவில்லை. சோர்ந்து இருப்பதற்கான காரணத்தை எல்லாரும் விசாரித்த போது தலைவலி என்று சொல்லி சமாளித்து கொண்டான். அப்போதுதான் பிரியாவின் அழைப்பை கண்டு கோபமடைந்தவன் 2 தடவை துண்டித்து விட்டான். அவள் தனக்கு செய்துவிட்ட துரோகம் அவன் நெஞ்சில் தீயாய் எரிந்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு சென்று அவளை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட வேண்டும் என சிந்தித்தவாறே வேலையில் கவனத்தை செலுத்தினான் முரளி. அதேவேளை மதிய வரைக்கு பொறுத்து பார்த்த பிரியாவால் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவனுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தாள். முரளி, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. நேரில் வாங்க சொல்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாகவும் பூடகமாகவும் செய்தியை பார்த்தவுடன் அவன் தனக்கு அழைப்பெடுத்து என்னவென்று சொல்லு என தன்னிடம் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்த பிரியாவுக்கு அவன் அனுப்பிய செய்தி அதிர்ச்சியை கொடுத்தது. தனக்கு பதில் அனுப்பியிருப்பதால் அவன் என்ன விடயம் என்று கண்டுபிடித்திருப்பான் என மகிழ்ந்த பிரியா அந்த குறுஞ்செய்தியை பார்த்து அதிர்ந்து போனாள். கருவை கலைச்சிடு என்ற வார்த்தைகளை பார்த்து பேர் அதிர்ச்சி அடைந்தாள் பிரியா. எனக்கு மகள் பிறக்கப் போகுது, அதான் குட் நியூஸ் என சொல்வான் என்று எதிர்பார்த்திருந்த பிரியாவுக்கு அந்த கருவை கலைத்துவிடு என்று அவன் எழுதியதை பார்த்து ஒரு கணம் திகைத்து போனாள். முரளி, நீயா இப்படி சொல்கிறாய்? என்ன நடந்தது உனக்கு? இது என்ன வார்த்தை என தன் மனதுக்குள் சொல்லி கொண்டவள் அப்படியே நிலை குலைந்து போனாள். அதற்கு மேலும் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. உடல் பதறத் தொடங்கியது. கைகளில் இருந்த நடுக்கம் அவளின் அலைபேசியை கீழே விழ வைத்தது. சற்று நேரம் வரை அமைதியாக இருந்தவள் அவன் தவறாக ஏதாவது சொல்லியிருப்பான் என எண்ணியவாறு கைபேசியை எடுத்து அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினாள். என்ன சொல்கிறாய் முரளி? என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாய்? நீயா இப்படி சொல்கிறாள்? அவனின் அந்த குறுஞ்செய்திக்கு உடனடியாகவே அவன் பதிலையே அனுப்பியிருந்தான். நான் தான் சொல்கிறேன், அந்த கருவை கலைச்சிடு, எனக்கு அது வேண்டாம். அவனிடம் இருந்து வந்த பதில் அவளை மேலும் அதிர்ச்சியுள்ளாக்கி அழ வைத்தது. அதற்கு மேல் அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப அவளின் மனம் இடம் தரவில்லை.
வயிற்றை தடவியவாறு வாய்விட்டு அழத் தொடங்கினாள் பிரியா. அதன் பின் அவளுக்கு சாப்பிடவே கொஞ்சமும் பிடிக்கவில்லை. கட்டிலிலே மாலை வரை படுத்திருந்தாள். அப்போது இடையில் வந்த பலரின் அழைப்புகளையும் துண்டித்து விட்டு கொண்டிருந்தாள் பிரியா. கணவன் வரும் நேரம் நெருங்கிய போது எழுந்து சென்று முகத்தை கழுவி கொண்டவள் வழமையாக அவனுக்கு தயாராக வைத்திருக்கும் தீநீரை போடத் தொடங்கினாள். அப்போது முரளியின் பைக் சத்தம் அவளின் காதுகளை வந்தடைந்தது. இப்போது என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயம் அவளை மேலும் பதட்டப்பட வைத்து கொண்டிருந்தது. பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் வந்த முரளி அவளிடம் எதுவும் பேசாமல் குளியறையை நோக்கி சென்றான். வழமையாக தன்னை பார்த்து புன்னகைத்து விட்டு செல்லும் கணவன் இன்று கோபத்துடன் செல்வதை பார்த்த பிரியாவின் கண்கள் கலங்கத் தொடங்கின. குளியறைக்கு சென்றுவிட்ட கணவனுக்கு துடைக்க துண்டை எடுத்துக்கொண்டு சென்றவள் கதவை தட்டினாள். உடனடியாக கதவை திறந்தவன் அவளிடமிருந்து துண்டை பிடுங்கிக் கொண்டு கதவை படார் என்று அடித்து சாத்தினான். கதவு சாத்தப்பட்ட வேகத்தில் தனது கன்னத்தில் அவன் அரைந்தது போன்ற உணவை பெற்றாள் பிரியா. இன்று என்னமோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் அவளுக்கு நன்றாக புரிந்தது. அப்போது அழுகை மட்டுமே அவளிடம் துணையாக நின்றது. குளித்துவிட்டு வந்த முரளி மேஜையை அமர்ந்தபோது தேநீருடன் வந்த பிரியா அவனிடம் அதை நீட்டினாள். அப்போது கோபமாக எழுந்தவன் அவளின் கையில் இருந்து தேநீரை தட்டிவிட்டான். அவன் அப்படி செய்வான் என்பதை எதிர்பார்த்திருக்காத பிரியா கையில் சூடாக இருந்த தேநீர் பட்டு அலறினாள். அப்போது முரளி அவளின் கழுத்தை பிடித்து தள்ளி கொண்டே வந்தவன் வீட்டு வாசலில் வைத்து வெளியே அவளை தள்ளிவிட்டான். அவள் கழுத்தை பிடித்து தொடங்கியதுமே கத்தத் தொடங்கிய பிரியா அவள் தள்ளிவிட்டதும் சற்று தள்ளியே போய் கீழே விழுந்தாள். கீழே விழுந்ததை பார்த்து முரளி திட்டத் தொடங்கினாள். துரோகி, எவன்ட்டையோ போய் புள்ளைய வாங்கிட்டு வந்து என் புள்ளை என்று என் தலையில் கட்ட பார்க்குறியா? இவ்வளோ கேவலமானவள் நீ என்ற இருக்கிற காசுக்காக இப்படி செய்தாயா? அவன் என்னடா வந்து கெஞ்சுறான், என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருங்கண்டு. சீச்சி, கேவலமாக இருக்குது. நீ எல்லாம் ஒரு ஆள் என்று உன்னை போய் கல்யாணம் செய்திருக்கேனே. துரோகி துரோகி, இப்படி போய் நீ என் முகத்திலே முழிக்காத, போயிடு, இந்த பக்கமே வராத. திடீர்னு அவன் அவ்வாறு சொன்னபோது அவளுக்கு எல்லாமே விளங்கியது. தன்னை பற்றி எவனோ முரளியிடம் தப்பாக சொல்லியிருக்கிறான் என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது. உடனடியாக எழுந்தவள் முரளியை எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கினாள். என்ன சொல்கிறீங்க? யார் சொன்னது? என்ன சொன்னான்? அவன் பிள்ளையாமா? இது என்ன புது கதை? யார் என்று சொல்லுங்க. திடீரென்று பிரியா தன்னை எதிர்த்து கேள்வி கேட்டபோது மறுபடியும் கோபமடைந்த முரளி, அவன்தான் யாரோ சசியாம், உன்னோட பழகினவனாம். நீனும் அவனும் உயிருக்கு உயிராக நேசிச்சிங்களாம். கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட அவனோட தான் இருந்தியாம். அதனால் உன் வயிற்றில் வளர்கிற புள்ள தன் புள்ள என்று சொல்கிறான். உன்னை அவனோட சேர்த்து வைக்க சொல்லி கெஞ்சுறான். அப்போ நீ என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் செய்திருக்கியாயா? முரளி சொல்ல சொல்ல பிரியாவுக்கு தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள். இது என்ன கொடுமை? யார்டா அவன் என்று நினைத்த போதுதான் 1 மாதத்திற்கு முன்பு தன்னை தொந்தரவு செய்த ஒருவனாக தான் இருக்க வேண்டும் என எண்ணிக்கொண்டாள். கலைந்து போன முடியை சரி செய்து கொண்டவாறே எழுந்த பிரியா தன்னிடம் ஏதோ விசாரிக்காமல் தன்னை சந்தேகப்பட்டுவிட்ட முரளியிடம் இனி பேசி பயனில்லை என்று எண்ணியவாறு கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியேறி தாய் வீட்டை சென்றடைந்தாள். அங்கிருந்தவரை தன்னுடைய அண்ணனை வரவழைத்தவள் அவனிடம் நடந்துவிட்ட விஷயத்தை சொல்லி தங்கள் வீதியின் கடைசி வீட்டில் இருக்கும் சசி செய்த கீழ்த்தரமான நடவடிக்கை கூறினாள். இதை கேட்டு கோபம் அடைந்த பிரியாவின் அண்ணன் பிரியாவையை கூட்டிக் கொண்டு சசியின் வீட்டிற்கு சென்றான். அங்கு அவர்கள் சென்றபோது சசியும் அங்குதான் இருந்தான். நேரடியாக உள்ளே நுழைந்த பிரியாவின் அண்ணன் சசியை கேள்வி கேட்டபடி கண்டபடி அடிக்கத் தொடங்கினான். அப்போது அவனின் அடியில் வலி தாங்க முடியாத சசி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சத் தொடங்கினான். தான் செய்த தப்பு என்றும் தானே முரளியிடம் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிவிடுவதாக சொல்லி கெஞ்சினான். இதனால் அவனையும் இழுக்காத குறையாக இழுத்து கொண்டு முரளியிடம் வந்தான் பிரியாவின் அண்ணன். தனது வீட்டுக்குள் பிரியாவும் அவனின் அண்ணனும் சசியை இழுத்து வந்ததை கண்ட முரளி அப்படியே சிலையாக நின்றான். அப்போது பிரியாவின் அண்ணன் சசியை தள்ளிவிட அவன் முரளியின் காலில் சென்று விழுந்தான். தன்னை மன்னித்து விடுமாறும் தான் சொன்னது அனைத்தும் பொய் என்றும் பிரியா தனக்கு கிடைக்காத கோபத்தில் தான் அவ்வாறு பொய் சொன்னதாகவும் சொல்லி தன்னை மன்னித்து விடும்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டான். அவன் அவ்வாறு சொல்ல சொல்ல அதிர்ச்சி அடைந்த முரளி பிரியாவையும் பார்த்தான். அவன் தன்னை பார்ப்பதை கவனித்த பிரியா முறைத்து பார்த்தவாறு முகத்தை திருப்பி கொண்டாள். வா அண்ணா போவோம் என்றவாறு அண்ணனின் கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டாள் பிரியா. அப்போதான் தான் அவசரப்பட்டு விட்டேன் என்பதை உணர்ந்த முரளி பிரியா பிரியா என்று அழைக்கத் தொடங்கினான். ஆனால் பிரியாவோ யாரையும் பார்க்காமல் அண்ணனோடு புறப்பட்டு இருந்தாள். அவள் செல்வதை பார்த்த முரளி அவளை துரத்தி கொண்டு தன்னுடைய பைக்கில் அவளின் வீட்டை வந்தடைந்தான். பிரியாவின் தாய் வீட்டுக்கு வந்த முரளி எவ்வளோ தடவை கெஞ்சி பார்த்தும் மன்னிப்பு கேட்டும் பிரியாவின் மனம் இலகவில்லை.
எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த பிரியாவின் தாய் முரளியிடம் வந்து அவனை வீட்டுக்கு செல்லுமாறும் அவள் கோபத்தில் இருப்பதால் 4-5 நாட்கள் கழித்து அவளை அனுப்பி வைப்பதாக சொல்லி முரளியை அனுப்பி வைத்தாள். ஒரு வாரத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று எல்லோரும் நினைத்தது போல் எதுவும் நடக்கவில்லை. பிரியா தன் பிடிவாதத்திலிருந்து மாறவும் இல்லை. மாலையில் தினமும் வந்து சென்று கொண்டிருந்தான் முரளி. ஆனால் பிரியாவோ அவனை பார்க்க வராமல் அறைக்குள்ளேயே முடங்கியிருந்தாள். மாதங்கள் ஓடினதை தவிர பிரியாவின் மனம் மாறவே இல்லை. குழந்தை பிறந்த பிறகு பிரியாவின் மனம் மாறும் என்று அவனும் அவனை சார்ந்தவர்களும் தினமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியாவின் மனம் எப்போது இயல்புக்கு வரும் என்பது, முரளியை எப்போது மன்னிப்பாள் என்பதும் அவளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். ஒரு பெண் தன்னை இன்னொருவனோடு இணைத்து பேசுவதை கூட தாங்கிக் கொண்டாலும் தனது வயிற்றில் வரும் பிள்ளையை சந்தேகப்பட்டால் அவளால் அதனை அவ்வளோ சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்கள் வார்த்தைகளை விட்டுவிட்டு பெண் மனதை காயப்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் பெண்ணால் அந்த வலியை இறுதி வரை தாங்கிக் கொள்ளவே முடியாது. பெண்ணின் மனமானது புரிந்து கொள்ள முடியாது என்பதற்கு இதுவே சான்றாகும்.